வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு MP3 பிளேயர், அதாவது ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்களுக்கு பழைய கேபினெட்டு, அதாவது FM பிளேயர் அண்டு MP3 பிளேயர், ப்ளூடூத்து இதெல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு FM பிளேயரு. இந்த கேபினெட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுக்கு போர்டு பார்த்திங்க அப்படின்னா 4440 ஸ்டீரியோ போர்டை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சிங்கிள் ஐசி தான். இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்ட் 2 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெயின் கண்ட்ரோல்னால் உங்களுக்கு USB போர்டு, USB கிட்டு. இது இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதில் தான் பென்ட்ரைவு, ப்ளூடூத்து எல்லாமே, ஆக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இதை முதல்ல நம்ம இதில் கனெக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் இருக்கு இல்லையா, அதாவது ஆடியோ அவுட்புட்டை நம்ம இந்த வால்யூம் கண்ட்ரோலில் கொடுங்க. நான் எப்படி கொடுக்குறேனோ அதை போல் கொடுங்க. உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் மாறிச்சுன்னா, அதாவது சவுண்டு குறைக்கும் போது இன்க்ரீஸ் ஆனிச்சாலோ, இல்லை இன்க்ரீஸ் ஆகிறது இன்க்ரீஸ் பண்ணும்போது சவுண்டு குறைஞ்சாலோ இன்புட்டு கிரவுண்ட் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதை மாற்றி கொடுங்க. சென்டர் பின்னு மட்டும் பார்த்திங்கன்னா அவுட்புட்டு. இது அவுட்புட்டை எடுத்து நமக்கு அதாவது ஆம்ப் போர்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போடுறது, அதாவது சென்டர் பின்னு. இந்த எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது அவுட்டு. அந்த அவுட்டை எடுத்தால் நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் போர்டில் கொடுக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஆம்பிளிஃபையரோட இன்புட்டு அதாவது கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டை கடைசியில் நம்ம வால்யூம் கண்ட்ரோலோட லாஸ்ட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். அப்படி இல்லைனா ஃப்ரண்ட், அதாவது உங்களுக்கு கண்ட்ரோல் மாறிடுச்சுன்னா ஃப்ரண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்புட்டு நம்ம இந்த பக்கம் கொடுத்துருக்கோம், அவுட்புட்டு சென்டரில் எடுத்துருக்கோம், கிரவுண்டு கடைசியில் கொடுத்துருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா நமக்கு 5 வோல்ட் அதாவது 5 வோல்ட் நமக்கு தேவை. எதுக்குன்னா இந்த USB கிட் இருக்கு இல்லையா, அதாவது டிகோடர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு 5 வோல்ட் நம்ம கொடுக்கணும். 12 வோல்ட் கொடுக்கலாம். 12 வோல்ட்டுக்கான ஆப்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. அந்த USB கிட்லேயே இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். இது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது 7805 ஐசி. இதுதான் நமக்கு 5 வோல்ட், அதாவது 12 வோல்ட் உள்ளே போய்ட்டு 5 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகி வெளில வரும். ஃபஸ்ட்டில் நீங்கள் அதாவது 3 பின் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் இன்புட் கொடுக்கணும். சென்டர் கிரவுண்டு, கடைசி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட்டு 5 வோல்ட் வரக்கூடியது. அதாவது இந்த டிரான்சிஸ்டர் ஐசியில் இன்புட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைனு, சென்டர் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு, கடைசி அவுட்புட்டு. இப்போ இது நமக்கு ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. இதில் சால்ட்ரின் பண்ணதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு, இந்த ஒயர்லாம் தேவையில்லை. லெஃப்ட், அதாவது ரைட் சைட் ஸ்பீக்கர், லெஃப்ட் சைட் ஸ்பீக்கரை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி விட்டுடுங்க. இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எல்லாமே நம்ம போட்டுறது எல்லாமே காப்பர் ஒயர் தான். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரேட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஒரு சீப்பான ரேட்டில் நம்ம அசம்பிள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த FM பிளேயர் கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹேண்டு, மற்றது எல்லாமே நமக்கு புதுசாக ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம். கேபினெட்டு நம்ம பழைய கேபினெட்டு தான், அதாவது FM பிளேயர், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேபினெட் தான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மரு நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணிட்டோம். இது கன்வெர்ட் பண்ண வீடியோலாம் நம்மளுடைய சேனலில் இருக்குது. எப்படி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட் பண்ணி டிசியாக மாற்றி கொடுக்குறது. இது பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய இன்புட்டு, அந்த அவுட்புட்டு நம்ம போர்டிலேருந்து வரக்கூடியது அவுட்புட்டு நம்ம கொடுத்துருப்போம். இது ஏசி லைனு. இது ஏசி லைனு இன்புட்டு. டைரெக்டாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்துடணும். ஏன்னா சுவிட்சில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாடியில் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டைரெக்டாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா ஆன் ஆஃப் கண்ட்ரோலில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வேளை அது ஒயர் கட் ஆகிட்டுனா, இது மெட்டல் பாடி அப்படிங்கிறதால எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஷாக் அடிக்கும். இது ஒரு ஆபத்தானது. அதனால் நம்ம அப்படி பண்ணலை. இப்போ நம்ம இந்த 5 வோல்ட் இல்லையா, ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம USB கிட்டு கொடுக்கணும். 5 வோல்ட் வருதா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ கிரவுண்டில் வச்சுட்டு கடைசியில் நம்ம வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு 5 வோல்ட் வருது. இப்போ 5 வோல்ட்டை நம்ம இந்த டிகோடர் இருக்கு இல்லையா, இதை நம்ம அதாவது டிரான்சிஸ்டரில், அதாவது ஐசிலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டில் ப்ளஸ்ஸையும், கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரவுண்டில் மைனஸையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த USB கிட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும்.
பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ எல்லா ஒயரையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி கரெக்டாக அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நம்ம வந்து டேக்லாம் ஒன்றும் போடலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆகிடுச்சு. சாங்ஸ் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம கண்டினியூஸாக அந்த சாங்ஸை ப்ளே பண்ணால் நமக்கு வந்து யூடியூப்லேருந்து காப்பிரைட்டை இஷ்யூ பண்ணி விட்டுருவாங்க. அதனால் நம்ம வந்து சவுண்டை மியூட் பண்ணிவிடுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இது போல் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை வந்து நம்மளுடைய சயின்ஸ் இன்ஃபோடெக் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.